ஹாய். ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு ஸ்மால் அப்டேட் இது. இன்னைக்கு இப்போ நம்மளுக்கு தேவையான அப்டேட். இன்னைக்கு நம்ம எந்த நியூஸ்மே அந்த நியூஸ், இந்த நியூஸ் எந்த நியூஸ்மே பார்க்க போறதில்ல. நம்மளுக்கு பேசிக்கா, ஸ்பெசிஃபிக்கா தேவையான ஒரு முக்கியமான அலர்ட் என்னன்னா, இன்னைக்கு ரெயின் அலர்ட்ஸ் நெறைய இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாவே சிவியரான ரெயின் எல்லா இடத்துலயுமே இருக்கு. சோ இங்க இருந்து நம்மள ரொம்ப சேஃபா பாத்துக்க வேண்டியது. அதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு பெரிய அலர்ட்ஸ் கொடுத்திருக்கு. எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன அலர்ட் இருக்குன்றது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதை கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் எதனால இந்த ரெயின் அப்படின்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சோ இன்னைக்கு இந்த வீடியோல இத பத்தின அப்டேட்ஸ் தான் இருக்க போகுது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் வெரி ஸ்பெஷல் அப்டேட்ஸ். மிஸ் பண்ணாம பாருங்க. ஹாய், ஹலோ, வெல்கம் டு லைம்லைட் மீடியா தமிழ். நான் உங்கள் MKR. ஓகே, நம்ம ரொம்ப ஃபாஸ்டா எங்கெங்க எந்தெந்த அலர்ட் இருக்குன்னு பாத்துடலாமா? ஆக்சுவலி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 11 டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு வந்து அலர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன அலர்ட்ன்றது நம்ம ஷார்ட்டா பாத்துடலாம். நாமக்கல், சென்னை, புதுக்கோட்டை, பெரம்பலூர், சேலம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி, திருவாரூர், மயிலாடுதுறை, ராணிப்பேட், கடலூர், சிவகங்கை, காஞ்சிபுரம், திருச்சி, கரூர், பாண்டிச்சேரி அண்ட் காரைக்கால். இத்தனை டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல அலர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு லீவ் விட்டுருக்காங்க. அது முக்கியமா ஸ்கூல்ஸ் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல லீவ் விட்டுருக்காங்க. காலேஜஸ் வந்து சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல மட்டும் தான் லீவ் விட்டுருக்காங்க. ஓகே, இதுல இப்ப எதெல்லாம் என்னென்ன அலர்ட்ல இருக்குன்றது நம்ம பாத்துடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ எதனால இந்த ரெயின் வருதுன்றது நம்ம ஷார்ட்டா தெரிஞ்சுக்கலாம். இப்போ தமிழ்நாடு கோஸ்டல் ரீஜன் ஏரியா இருக்கு இல்லையா, அங்க வந்து லோ பிரஷர் ஏரியா ஃபார்ம் ஆயிருக்கு. சோ அங்க லோ பிரஷர் ஃபார்ம் ஆனதால தான் பாத்தீங்கன்னா இந்த ரெயின். அது மெயினா பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி, சென்னை இந்த சைட்ல தான் வந்து லோ பிரஷர் ஏரியா. ஐ மீன் பே ஆஃப் பெங்கால் சி இருக்கு இல்லையா, அந்த சைட்ல கன்னியாகுமரி, சென்னை இந்த சைட்ல தான் வந்து இதுக்கு நடுவுல தான் வந்து இந்த லோ பிரஷர் ஏரியா இருக்கு. சோ அந்த லோ பிரஷர் ஏரியாவால் தான் இன்னைக்கு இப்போ இந்த ரெயின் ஃபார்ம் ஆயிருக்கு. இது நாளைக்கு வந்து சைக்ளோனா மாறுதா இல்ல இந்த லோ பிரஷர் ஏரியா நார்மலா அப்படியே மறுபடியும் கடலுக்குள்ள போயிடுதான்றதெல்லாம் வந்து நாளைக்கு அப்டேட்ஸ்ல தான் தெரியும். அண்ட் இப்போ நம்ம எந்தெந்த ஏரியால என்னென்ன அலர்ட்ன்றது நம்ம பார்த்துடலாம். விழுப்புரம், பாண்டிச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், திருவள்ளூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் இந்த ஏரியாஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெட் அலர்ட்ஸ்ல இருக்கு. நேத்தே ரெட் அலர்ட் கொடுத்துட்டாங்க இது. அண்ட் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி அண்ட் கன்னியாகுமரி இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆரஞ்சு அலர்ட்ஸ்ல இருக்கு. ராணிப்பேட், திருவண்ணாமலை, திருச்சி, சிவகங்கை, மதுரை அண்ட் தென்காசி, விருதுநகர் இது எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லோ அலர்ட்ல இருக்கு. சோ இதுதான் தமிழ்நாடு கொடுத்திருக்க அலர்ட்ஸ். எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல எந்தெந்த ஏரியால என்னென்ன அலர்ட் நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். சோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஊருக்கு போயிருப்பீங்க தீபாவளிக்கு, திரும்பி வரணும். திரும்பி வர்றதுக்காக அவசரமாலாம் வராதீங்க. அங்கங்க நிறைய மழை இருக்கு. சில இடத்துல நார்மலான மழை இருக்கு. கவர்மெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிளேசஸ்ல தூர் வாடுறது அந்த மாதிரி மழைக்கு தேவையான என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் பண்ண முடியுமோ எல்லா ப்ரிகாஷன்ஸும் ஸ்டெப் எடுத்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் நம்மளும் கவர்மெண்டோட கொஞ்சம் கோஆபரேட் பண்ணாதான் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம சேஃபா இருக்க முடியும். சோ ஊருக்கெல்லாம் போனவங்க நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜஸ் ஆல்மோஸ்ட் லீவா தான் இருக்கு. ரொம்ப சேஃபா, ரொம்ப தேவைப்பட்டா மட்டும், ரொம்ப அவசரமா இருந்தா மட்டும் திரும்பி வர முயற்சி பண்ணுங்க. அது கூட உங்க கன்வீனியன்ஸ் எப்படின்னு பாத்துக்கோங்க. அதுக்கேத்த மாதிரி வாங்க. சோ அவசரமா வந்து நம்ம பிரச்சனையில மாட்டிக்கிறதோட ஒரு நாள் 2 நாள் சேஃபா இருப்போமே, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா எங்க பார்த்தாலும் சிவியரா ரெயின் இருக்கு. இப்ப இந்த அலர்ட்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம பயப்படணுமானா தேவையே கிடையாது. அதெல்லாம் கவர்மெண்ட் பாத்துக்கும். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே விஷயம், முடிஞ்ச வரைக்கும் வீட்டுல இருக்க முயற்சி பண்ணுங்க. அண்ட் முக்கியமா தேவையான எல்லா திங்ஸையும் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்காக மொத்தமா 10 நாளைக்கு 5 நாளைக்கு தேவையானது வாங்கிக்கணும்னு அவசியம் இல்லை. எசென்சியலா என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க. பவர் கட்ல இருக்கும் சில ஏரியாஸ்ல. சோ அதனால சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க. கேண்டில்ஸ் மெயினா வச்சுக்கோங்க. பவர் பேங்க் இருந்தா பவர் பேங்க்ல சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க. மொபைல்ஸ் சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க. முக்கியமா முடிஞ்ச வரைக்கும் வெளியே வராம என்னெல்லாம் சேஃபா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சேஃபா இருந்துக்கோங்க. இது எதுவுமே வந்து உங்களை பயப்படுத்துறதுக்கான விஷயங்கள் இல்ல. நார்மலான ரெயின் தான். கவர்மெண்ட் பாத்துக்கும். நம்ம பண்ண வேண்டியதுதான் ஒரே விஷயம், கோஆபரேட் பண்ணா போதும். அதுக்கு தான் இதை சொல்றது தவிர உங்களை பயப்படுத்துறதுக்காக இல்ல. சோ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ட் முக்கியமா ரோட்ல போகும்போது வரும்போது கொஞ்சம் பார்த்து போங்க. பிகாஸ் சில இடத்துல அந்த வயர்ஸ் அறந்து விழுந்திருக்கலாம். எலக்ட்ரிக் போல்ஸ்ல இருந்து அந்த வயர்ஸ் அறந்து விழுந்திருக்கலாம். டிரைனேஜஸ் திறந்திருக்கலாம். சோ இதெல்லாம் கொஞ்சம் சேஃபா பாத்துக்கோங்க. குழந்தைங்களை முடிஞ்ச வரைக்கும் வெளியே அனுப்பாதீங்க. கடைக்கு போயிட்டு வா, அங்க போயிட்டு வா, இங்க போயிட்டு வான்னு குழந்தைங்களை அனுப்பாதீங்க. இந்த சேம் டைம் நம்மள சுத்தி இருக்க அனிமல்ஸ், டாக்ஸ், கேட், கவ் இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா டொமஸ்டிக் அனிமல்ஸ், அது எல்லாத்தையும் கூட கொஞ்சம் சேஃபா பாத்துக்கோங்க. அதுக்கெல்லாம் கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க.
நம்ம ஒவ்வொரு வருஷமும் இந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த டைம்ல எல்லாம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம அதுவும் முக்கியமா சென்னையில இருக்கவங்க அதிகமா அதை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். மோஸ்ட்லி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் எல்லாருக்கும் எல்லாமே அலாட்ஸ் தெரியும், எல்லா அவேர்னஸும் இருக்கு. இதெல்லாமே எவ்ரி இயர் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு வருஷமும் நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க விஷயங்கள் தான் தமிழ்நாடுல, முக்கியமா சென்னையில. சோ பெருசா பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நம்ம சேஃபா இருந்துக்கிட்டாலே போதும். அதுக்கு தேவையான ப்ரிகாஷன்ஸோட இருந்துக்கோங்க. தட்ஸ் இட். இதுதான் உங்ககிட்ட அப்டேட் பண்ணணும்னு நினைச்சேன். பி சேஃப் அண்ட் ஸ்டே அட் ஹோம். நாளைக்கு வேற ஒரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். நல்லதை யோசிப்போம், நல்லதை பேசுவோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். பாய்.